வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. அது பத்தாண்டு இன்னைக்கு தான் எனக்கு ஹாஃப் இயர்லி பிசிக்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு. பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு உட்காந்து காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் உட்காந்து எந்திச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். ஆனாலும் ஓகே காலைல எந்திச்சு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணேன். ரிவைஸ் பண்ணாலும் படிச்சதெல்லாம் மண்டையில நிக்கான்னு பார்த்தா, ஒண்ணும் நிக்க மாட்டுக்கு. மண்டைய ஃபுல்லா இன்னும் அஸ்கி டாக் சாங் தான் மண்டையில ஓடிக்கிட்டு வேற இருந்துச்சு. எக்ஸாம் ஹால் போனேன். போய் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதுவோம்னு சொல்லி ஒரு எழுதினேன். பாஸ் ஆகிற அளவுக்கு எப்படியோ மார்க் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிலைமையில் வீட்டை பார்த்து வந்துட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உடம்பு சரியில்லாமல் மாட்டுது. அதனால டாக்டர் எனக்கு ஒரு மல்டி விட்டமினும் விட்டமின் சி ப்ளஸ் ஜிங்க்கு உள்ள டேப்லெட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து தம்பி உனக்கு உனக்கு உடம்புல இதாக இருக்குது, அதனால நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த டேப்லெட்டும் சாப்பிட்றது போக அந்த டேப்லெட்லேயே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடில் எந்தெந்த நியூட்ரியன்ஸ்லாம் இல்லை அப்படி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பார்த்ததுல நமக்கு சுத்தமாகவே ஒன்றும் இல்லை. நம்ம எப்போ ஒஸ்ட்டாக தான் டயட் போகுது. அதனால நம்ம கொஞ்சம் மல்டி விட்டமின் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜென்கோவிட் டபிள்யூன்னு சொல்லி அது ஒரு டேப்லெட் இருந்தோம். அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸு, அப்புறம் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட்டோட இது கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன். சேட் ஜிபிடி கேட்டு ஆன்லைனில் தேடி பார்த்ததுல எனக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. இன்னொரு மசில் பில்டுக்குள்ளது ஒன்று இருந்துச்சு. அது இதோட ரேட்டு கம்மி தான். அது பார்த்தா அது வாங்கலாம் தான் நினச்சேன். ஆனால் பட் சரி ஓகே நம்ம இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் இதுலேருந்து இதை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணாம் அது போகலான்னு சொல்லி ஃப்யூச்சரில் அது வாங்குறதுக்கு சொல்லி நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கலாம். சரி, அப்போ நம்ம இன்னைக்கான பிளாகை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.